சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனியார் பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி செல்ல முயன்ற 3 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டு 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பெரம்பூர் பகுதியில் வசித்து வருபவர் ஸ்பாரோ விஜயகாந்த். இவரிடமிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்பாஸ் என்கிற முகமது யூனிஸ் மற்றும் அவரது நண்பர் சபிக் அகமது ஆகிய 3 இளைஞர்களும் விஜயகாந்த் என்பவரிடம் 10 கிலோ கஞ்சாவை வாங்கிக் கொண்டு திருச்சியில் விற்பனை செய்ய தனியார் பேருந்து மூலம் கோயம்பேட்டில் இருந்து புறப்பட்டனர். அப்போது கஞ்சா போதையில் அவர்கள் பேருந்தில் அடித்துக் கொண்டதாக தனியார் பேருந்து மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வந்தவுடன் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களிடம் தெரிவித்தார். அப்போது காவலர் ராஜீவ்காந்தி அந்த 3 வாலிபர்களிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவலர் அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்த 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 3 வாலிபர்களையும் கிளாம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.